ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மூணார்ன்ற ஒரு பிளேஸில் இருக்கோம், ஹில் ஸ்டேஷனில். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு நேஷ்னல் பார்க் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து vlog ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இருக்கோம். நம்ம மொத்தம் 7 பேராக வந்து தமிழ்நாட்டில் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளம்பிட்டோம். எங்கே இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் வந்து கார் எடுத்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு மேலே ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு போல். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டு நம்ம அங்கே கீழேருந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க மேலே. நம்ம அங்கே இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் கீழே வந்து அவங்க வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழேருந்து பஸ்ஸில் தான் வந்து மேலே ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே ட்ராப் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரோ ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. உட்காரு ப்ரோ, நீ உட்காரு ப்ரோ. உட்காரு ப்ரோ, வயசாயிடுச்சுல, உட்காரு ப்ரோ. சரி ப்ரோ. ஒரு பக்கம் என் பிரதர் கீழே உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே லேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ திரும்ப எல்லாருமே கிளம்பி மேலே போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோண்ணா? இது பேர் என்னடா? வண்டலூர் ஜூன்னு சொல்லி கூட்டம் வந்தோம். இவ்வளோ நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அவர் ஜூம்லாம் பண்ணாதீங்க, பயந்துருவீங்க. இது பேர் குமரேஷ்னு சொல்லுவாங்க. என்னடா குமரேஷ்? அப்புறம் வேறு எதுவும் இல்லை, நல்லதாக யோசிக்கும் போது சொல்கிறேன். இப்போதைக்கு கட் பண்ணிக்கோங்க. அவர் யோசிச்சு சொல்லுவார். அவரு முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் வேறு மாதிரிங்க. அவருக்கு அது என்ன கொஞ்சம் ஷேக் ஆனால் வாமிட் எடுப்பார். நீ எவ்வளோ தூரம் நடக்கணும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? 2 கிலோமீட்டர்ஸ். அதுதான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்து போயிட்டு இருக்கோம். உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை. எங்கள் எனர்ஜி ஃபுல்லாக குமரேஷ் தான். குமரேஷால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். குமரேஷுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பை. இப்போ பண்ணுங்க ப்ரோ, இப்போ பண்ணுங்க. நான் ரிட்டன் வரீங்க, அதெல்லாம் வரக்கூடாது, வாங்க. ஓ, இன்னும் 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டான். எங்கேருந்து கரெக்டா அப்படி வந்து அப்படியே போயிட்டு 1 கிலோமீட்டர் வேணும், 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி வரோம். தமிழ் தெரியாது போல பையன். இந்த வெயில் மட்டும் இல்லைனா நல்லா இருக்கும். வானம் மட்டும் மூடிச்சுனா நல்லா இருக்கும். இங்கே ஆடு வரும்னு சொன்னாங்க, ஆடையும் பார்த்தோம். அது ஏதோ எங்கள் வீட்டுக்கு வர ஆடு மாதிரி இருக்குது. அந்த கிளிப்லாம் நான் போகிறேன் பாருங்களேன். இங்கே அந்த ஆடை காட்டுறேன். அந்த ஆடு இங்கே போயிடுச்சு. இந்த ஆடை தான் இப்போ பார்த்தோம் நாங்கள். இதுக்காக நாங்கள் 4 கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வந்தோம். நாங்கள் கூட ஏதோ சிங்கம், புலி, கரடி ஒரு நினச்சோம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அந்த ஆடு எங்கேயாச்சும் வருதான்னு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த ஆடு எல்லாமே கீழே இறங்கி போச்சு. அதுக்கு நாங்கள் என்ன நினச்சோம், கீழே வெயிட் பண்ணி தான் அந்த ஆடையை பார்த்துட்டு போயிருக்கலான்ட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஃபாகாக ஒரே ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல ஃபுல்லாகவே. சூப்பராக இருந்தது கிளைமேட் அந்த இடத்துல. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வேறு லெவலில் நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல உட்காந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஃபோட்டோ ஷூட் எடுத்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம கீழே நடந்து போகணும் 4 கிலோமீட்டர்ஸ். இந்த 2 ஆடு பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். ப்ரோ, இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்க, எப்படி தருணத்தை ஃபீல் பண்ணுறீங்க? ஆடு பார்த்தோம், ஏதோ அது பேர் என்ன ஆடு, எல்லாத்தையும் மறந்து ஆடு போயிருக்கோம். ஒரே ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட தான் முடியல. வந்து பார்த்தாச்சு ஆடு. இதோ இந்த ஆடை பார்க்க தான். எங்கே அந்த ஆடை காணோம் ஃப்ரேம்லேயே? இந்த ஆடை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தோம். தம்பி இதோ அந்த ஆடை பார்க்கறது தான் கைஸ் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு.
ஃபுல்லாகவே வந்து ஒரே ஃபாக்காக இருந்தது. எங்களுக்கு முன்னாடி எங்கன்னா இருக்குன்னு கூட எங்களுக்கு சுத்தமாக தெரில. ஸோ நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் திரும்ப கீழே. இதுதான் வந்து கீழே என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து தான் மேலே நடந்து போனோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து நம்ம அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த நாள் நம்ம திரும்ப எங்கே நம்ம வெளியில் போகணுன்றதை நான் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்னான்ட்டு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு வரும்போது செம மழை பெஞ்சுது இன்றைக்கி. ஸோ நானே எதிர்பார்க்கல, எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க மேலே இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. அங்கே வந்து போய் ஒரு மான் ஒரு ஏதோ ஒரு ஆடு காமிக்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அது ஏதோ ஒரு ஆடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மேயிற மாதிரி ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு என் பக்கத்துலேயே நடந்து போச்சு. இதை பார்க்க வாடா நம்ம வந்து 1 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ வந்து க்ராஸ் பண்ணி நடந்து வந்தோன்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சில்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம். ஸோ இப்போ வந்து திரும்ப நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எங்கே போகிறேன்ட்டு எங்களுக்கு சரியாக தெரியல. அது நான் வந்து நெக்ஸ்ட் ப்ளாகில் சொல்கிறேன். தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ரூமில் தான் இருக்கோம். ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். இப்போ நான் வந்து என்னென்னா எங்களோட ரூம் டூர் காட்டுறேன். ஓகே, இப்போது எங்கே போகிறோன்னா நம்ம ரூம்லேருந்து வட்டவாடான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது இங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே வந்து வட்டவாடான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். கார் நிறுத்தி போட்டுட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க பிரதர்ஸ்லாம். நம்ம லேஸ் வாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. மழை வர மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ எங்கே இருக்கோன்னா எங்கேயோ இருக்கோம். காரை பெரியவா எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க அங்கே. அது வந்து ஆஃப் ரோடிங் வந்து அந்த கார் போகாது எட்டிகா. ஸோ பெரியவா எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இது ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் காரை ஒரே இடத்துல நின்று சுற்றிட்டு இருக்காங்க. அவன் அப்பயே சொன்னோம், கேட்கல. ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்தோம். ஸ்ட்ராபெரிலாம் பிரிச்சுட்டு இதோ இப்படி தான் கீழே வளர்ந்துடும் போல் எல்லாமே. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. மேபி வாட்டர் ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கலாம். நம்ம பசங்களாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ ஷூட் தான் எல்லாருமே. ஸோ மூணார் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வர மாதிரி இருக்குது இந்த பிளேஸ்லாம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்டில் இருக்கும். ஸோ சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குமாரே ஒரு